நம்ம இன்றைக்கிங்க ஒரு சுவையான முளைக்கீரை வச்சு ஒரு புலவு தாங்க பண்ண போகிறோம். முளைக்கீரை பட்டாணி சீசனாக இருக்குது, அதனால் ஒரு கை பட்டாணியும் போட்டு இன்றைக்கி ஒரு அருமையான புலவு தாங்க பண்ண போகிறோம். எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாங்க. சூடாக புலவு பரிமாறிட்டு ஒரு தயிர் பச்சடியும் லைட்டாக வெங்காயத்தை அப்படி தூவிட்டு ஒரு 2 கொத்தமல்லி அப்படி தூவி பரிமாறினீங்கன்னா சுட சுட அருமையாக இருக்கும். இந்த புலவு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நம்ம வந்துங்க இந்த ஒரு கிளாஸ் அரிசி பாசுமதி அரிசி எடுத்துருக்கோங்க. இதை தண்ணி போட்டு 2 கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. இதை கழுவி ஊற வச்சுட்டு வரேன். அரிசி ஊற போட்டாச்சுங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 1 கிளாஸ் அரிசின்றதால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடானதுமே பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. அதையும் போட்டுட்டு கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் இதுவாகும்போதே கூட நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இதிலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி இருக்குது, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுது. இந்த நேரத்தில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரே ஒரு தக்காளி நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்காங்க காரத்துக்கு, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாப்பிட்டு ஆகிற அளவுக்கு வதங்கிக்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் தக்காளி வெங்காயம் வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போது இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அது எண்ணெயிலே அப்படி ஒரு கலரிட்டு நம்ம பண்ணுறது 1 கப் அரிசி எடுத்து போட்டிருக்காங்க. அதே கப்பில் 1 கப்பு முளைக்கீரைங்க, கழுவி க்ளீன் பண்ணி இதை வந்து நான் பொடியே அரிஞ்சு வச்சுருக்கிறதால 1 கப்பு எடுத்துருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். முளைக்கீரை வச்சு செய்ய போகிறாங்க புலவு, அதனால் 1 கப்பு முளைக்கீரை இதையே இது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கீரை வதங்கி இருக்குதுங்க. கீரை புலவு தான். கீரை புலவு தாங்க. இப்போ பட்டாணி சீசனுன்றதால பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் போட்டுக்கிறேங்க நான். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ சீசனு கிடச்சதால அது போடுறோம், இல்லைன்னா வெறும் கீரை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். நல்லா அருமையாக இருக்கும். எப்பயுமே கீரை வந்து பொரியல் பண்ணுவோம், கடைவோம், ஒன்று கூட்டு பண்ணுவோம், இந்த மாதிரி தான் செய்வோம். இது வந்து ஒரு புது மாதிரி, இதில் ஒரு கீரையில் ஒரு புலவு பண்ணுவோன்னுட்டு பண்ணியிருக்கோம். நல்லா இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டுங்க. சும்மா இப்படி குக்கர் மூடியை லைட்டாக இப்படி மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் அது எண்ணெயிலே வதங்க விட்டாச்சுங்க. இப்போது நல்லா வதங்கியாச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் அப்படியே சேர்த்துடலாம்.
கீரை க்ளீன் பண்ணி நீங்கள் நைட்லேயே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு கட்டி கொடுக்கறதுக்கு அருமையாக இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி புலவு மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுடுவாங்க, தெரியாது. சும்மா லைட்டாக இது நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு 2 செகண்டு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டாச்சு. இந்த கிளாஸில் அரிசி எடுத்ததால் அதே கிளாஸில் 1.5 கப்பு தண்ணி, 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சு. நல்லா கலந்துட்டு நம்ம லைட்டாக உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாம் சரியாக இருக்குதுங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1-2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை குக்கர் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. 2 விசில் வந்ததும் நம்ம பார்க்கலாம். 2 விசில் ஆயிடுச்சுங்க. ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அருமையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை பிடிக்கலன்னா விட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக பாருங்கள், நம்ம கீரை புலவு ரெடி ஆகிடுச்சிங்க. ஹெல்த்தியான சுவையான நம்மளுக்கு கீரை புலவு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.